பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனை பற்றின ஆழத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறாராம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாருக்கும் கிருபையாய் அருளினார். இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் நாம் ஜீவன் அடைகிறோம், பலன் அடைகிறோம், கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபைகள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் இந்த மகிமை நேரத்துக்குள்ளாக வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய மகிமையை வேறு ஒரு பரிமாணத்தில் நம்மிடத்தில் வெளிப்படுத்தும்படி மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்ம கவனித்து கொண்டே வருகிறோம். இந்த நாட்களில் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். எங்கே எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அப்படி வல்லமை கீழே இறங்கி வந்து அற்புதம் செய்கிறது நான் கண்ணால் பார்த்து கொண்டே வருகிறேன். என்னோடு கூட இருக்கிற அற்புதமான தேவனுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தேவனை துதிக்கும் பொழுதும், தேவனை மகிமைப்படுத்தும் போதும், தேவனை புகழும் போதும் கர்த்தருடைய மேகம் இறங்கி வருவதையும், கர்த்தருடைய அற்புதங்கள் இறங்கி வருவதும், அதிசயங்கள் இறங்கி வருவதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்முறையில் பல முறை தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டதை நாம் பல முறை பார்த்து கொண்டே வருகிறோம். நாங்கள் தெய்வ தூதர்கள் இறங்கி கிரியை செய்கிறதையும் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அற்புதங்களை அசாதாரணமான முறையில் கட்டவிழ்க்க பார்க்கிறோம். நாங்கள் யோசித்தே பார்க்காத அளவுக்கு சூப்பராத்தில் மினிஸ்ட்ரி இந்த நாட்களில் ரிலீஸ் ஆகிறத பார்த்து கொண்டே வருகிறோம். எதையெல்லாம் வேதத்தில் வாசித்தோமோ, எதெல்லாம் வேதத்தில் தியானித்தோமோ, எதெல்லாம் தேவனுக்கு ஒன்பதாக ஜெபமாக ஜெபித்தோமோ, எவ்வளவு நேரத்தை அங்கே அந்நிய பாஷத்தில் செலவு செய்தோமோ, அதையெல்லாம் இப்பொழுது செயல்பாட்டுக்குள்ள செயல்முறையில் செயல்பட்டு கொண்டு வருவதை பார்த்து கொண்டே ஒரு அநேக புத்தகங்களை வாசித்து பார்த்துருக்கிறேன். அநேகருடைய அனுபவங்களை கவனித்து பார்த்துருக்கிறேன். அநேக எழுப்புதல் வீரர்களையும், அநேகர் மகிமை ஊழியத்தை குறித்து பேசியிருக்கிறதையும், சூப்பராத்தில் மினிஸ்ட்ரியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதும், அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை ரிவீல் பண்ணியிருக்கிறதும் நான் கவனிக்கும் பொழுது, படிக்கும்பொழுது, தியானிக்கும் பொழுது அவை அனைத்தும் இந்த நாட்களில் எங்களை சுற்றி செயல்பட்டு கொண்டு வருவதை கவனிக்கும் போது தேவனுடைய அற்புதத்தை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மிக 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 ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்வது அவருக்கு சாதாரணமாக இருக்கிறது. ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதையும், ஒவ்வொரு முறையும் கட்டுகள் அறுபடுவதையும், அநேகர் விடுதலையாக்கப்படுகிறதும், பிசாசுடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறதும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் சொல்லும்போது, துதியினுடைய உடையை நாம் தரித்திருக்கிறோம் என்று எதிரி மண்டலம் தெரிந்து கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துறமோ அப்பவே அவருடைய மகிமை வெளிப்படுறது நான் பார்க்க முடிகிறது. இதுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. வாஸ்து பார்க்கும்போது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இவருக்கு தெரியுது தேவன் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு? அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. எப்படிலாம் அனுபவித்திருக்கிறார் தேவனை. இப்படி ஒரு அனுபவமாக பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காக தான் ஆராதிக்கிறோம். இதற்காக தான் நல்ல தேவனுடைய பாஷையில் நிரம்பி வழிகிறோம். பொங்கி 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 கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க அவரை ஆராதிக்க, துதிக்க, அவரை பாட, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருக்குள்ள இருக்க அந்த மகிமை வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு வருகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நீரன் கோட்டை, நீரன் துர்கம், நான் நம்பி இருக்கிறவர், ஓ என்னுடைய ரட்சண்ய கொம்பு, என்னுடைய தேவன், எப்படிலாம் சொல்ல, என் பலன், என்னுடைய எல்லாமேன்னு சொல்லும்போது எப்படி பாருங்களேன். கூப்பிடும் போதெல்லாம் தேவனுடைய மகிமையை பார்த்துருக்கிறார். அவர் எதிர்பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அநேக நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தாவீது ஓடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் கேட்டிருக்கிறார், எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போல்லாம் நடக்காததெல்லாம் தேவனை பார்த்து நீரன் கோட்டை, நீரன் பலன் அப்படின்னு சொன்ன உடனே நடந்திருக்கிறத இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அந்த வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கும்போது சங்கீதம் 18:5 சொல்லுது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பதில் வந்துச்சான். எப்படி பதில் வந்துன்னு கேட்கும்போது, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்து ஒரு நாசிலிருந்து புகை எழும்பி அங்கே ஒரு அற்புதமான முறையில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை
பார்க்கிறார், அதை எழுதியிருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது. இது நாங்கள் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய வல்லமையை நம்ம துதிக்கும் போது, தியானிக்கும் போது அப்படியே இறங்கி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடிகிறது. மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கிற 2 பேரை அழைத்து கொண்டு தேவன் மறுரூப மலையில கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு முன்பதாக ஒரு செயல்பாட்டை செயல்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்போது கர்த்தருடைய மேகம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறது. அந்த வெளிச்சத்தை, அந்த மேகத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உருவங்களை பார்க்கக்கூடிய உன்னத அனுபவங்களில் மார்க்கில் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறத வாசித்து பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம கவனித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மேகத்தை இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எப்படி பாருங்களேன், காட்ஸ் பவர் இறங்கி வந்து அந்த மலைக்கு மேலே மோசேயோடு நின்று மோசே இடத்துல பேசுகிறத எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தில் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி ஒரு மேகம் வந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்று கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஒரு மேகம் வந்து இறங்கி நிற்கிறது, அதுல தேவன் பேசுகிறது மோசே கேட்கிறார். இந்த அனுபவங்கள்லாம் கிறிஸ்தவத்தில் இன்று எங்கே இருக்கிறது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், ஆராதிக்கும் போது பார்க்கலாமே, இதெல்லாம் ஜெபிக்கும் போது பார்க்கலாமே. தேவனுடைய ஆழங்களில் பிரவேசிக்கையில் இதை தவிர வேற ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து நின்று பிரதட்சமாய் பேசுகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து நம்ம இடத்துல தொட்டு பேசுவதை பார்க்கிறோம். இப்படி ஆராதிக்கும் போது, இப்படி ஜெபிக்கும் பொழுது, அப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து செயல்பட தொடங்கினால் அந்த இடத்துல எந்த வியாதியாக இருந்தாலும் நிற்க முடியல. அந்த வியாதி அந்த செகண்டே விலகி போகிறத பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அற்புதங்களை நடப்பிப்பதை பார்க்க முடியும். பல பெரிய ஊழியக்காரங்க, பல தேவதாசர்கள் இந்த மகிமையில் நின்று ஊழியம் செய்ததை நாங்கள் நின்று பல முறை பார்த்திருக்கிறோம். பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியே கர்த்தருடைய வல்லமை நேருக்கு நேராக பல முறை பார்க்க முடிந்தது. இப்பேற்பட்ட உன்னத அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவ அற்புதமான இந்த மகிமையின் ஊழியம். தேவன் நமக்கு தம்முடைய விலையேற பெற்ற மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது அதை கண்ணார கண்டு கைகளால் தொட்டு நாங்கள் நோக்கி பார்த்த அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி யோவான் சொன்னது போல நம்மாலே சொல்ல முடிகிறது. அப்படி உன்னத அனுபவங்களை உடையதுதான் இந்த கர்த்தருடைய வல்லமை. ஒரு முறை வாசித்து பார்க்கிறோம். மார்க்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து ஒவ்வொருவரும் சுகப்படுத்தினதை பார்க்க முடியுது. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான வியாதிகள் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருக்கிறபடியினால் அவைகளை பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதிகாலையில் இருட்டோടെ புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போறார். அங்கேயும் அவரை பார்க்கறதுக்கு எங்க இருக்க ஜனங்களை வர ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் அவர் வந்து நின்ற உடனே மகிமை வெளிப்படுகிறதுனால வியாதி விலக ஆரம்பிக்கிறது. சகல விதமான வியாதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனதுருக்கி கையை நீட்டி ஒரு குஷ்டரோகி மேலே கைகளை வைக்கிறார். உடனடியாக பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. அப்பேற்பட்ட ஒரு சுகம் சரீரத்தில் அவனுடைய ஸ்கின்ல ஏற்படுகிறது என்றால் அது சாதாரண ஒரு செயலே கிடையாது. அது சாதாரணமாக ஏற்படவே முடியாது. ஏனென்றால் இருக்கிறதுலேயே மிக மோசமாக சொல்லப்படுகிற அந்த சரீர வியாதியை கூட கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை பட்ட உடனே சுகமாகிறத பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட அற்புதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். நாம் ஜெபிக்கும் போது இந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி செயல்படுகிறத கண்ணால பார்க்க முடிகிறது. நாம் ஆராதிக்கும் போது நம் மத்தியில் இறங்கி நடக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட வல்லமையின் கிரியை செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். நாம் சாதாரண மனுஷங்கள துதிக்கும் போதெல்லாம் தேவனுடைய மகிமை நம்ம இப்படி பார்க்கலாம். ஏசாயால 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இந்த ஒளியை கொஞ்சம் கவனிப்போம். நமக்குள்ளே வந்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி. சாதாரண ஒளி அல்ல. அந்த ஒளி உள்ளே வந்த உடனே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவரை பற்றி பேசும்பொழுது, அவரை குறித்து தியானிக்கும் பொழுது, அவரை குறித்து நாம ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அது தியானித்து அவருக்கு முன்பதாக அவரை புகழும் பொழுது அந்த ஒளி நமக்குள்ளேருந்து ஒளிர ஆரம்பித்த உடனே இந்த ஒளியினுடைய பிரகாசத்தை நாமே பார்க்க முடியும். இந்த ஒளியினுடைய பிரகாசம் நம்மை பிரகாசிக்க வைக்கிறதுனால இந்த ஒளியை பார்க்கும்படி ராஜாக்கள் வெளியிலேருந்து உள்ள வருவாங்களா? இதான் சொல்லப்பட்டிருக்கு, நடக்கிறது. இந்த மகிமையை பார்க்கும்படி எங்க இருக்கிற ஜனங்களை வருவார்களா? இந்த நாட்களை கண்ணதற்கு பார்க்கிறோம். சொல்லப்படுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். சாதாரண விஷயமே இல்லை.
சூரியன் சந்திரன் எதுவுமே தேவையில்லாமல் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தில் இருக்கிறது. அவரை தியானிக்கும் போது, வார்த்தைகளை கவனிக்கும் போது, வார்த்தைகளை தியானிக்கும் போது அந்த வெளிச்சம் நமக்குள்ளேருந்து பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே சூரியனிலிருந்து வர வேண்டியது, சந்திரனிலிருந்து வர வேண்டியது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறுகிறது. நமக்குள்ளவே நம்முடைய சரீரமே வேறே ஒரு பரிமாணத்தில் செயல்பட தொடங்குகிறது. வியாதிக்கு பல காரணங்கள், மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று சூரிய ஒளி இல்லாதது, ஒன்று சந்திரன் சம்பந்தமானதாக இருக்கிறது. ஆனால் இவை இரண்டையும் இல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே அவரை கொண்டு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்று தான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையில் நிரம்புகிறவனுக்கு வியாதியை துரத்தக்கூடிய, பிசாசுகளை துரத்தக்கூடிய, பலவீனங்களை அகற்றக்கூடிய, எல்லா விதமான வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை அவனுக்குள்ளே வந்து தங்குகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிரசனம் அவனுக்குள்ளே இருக்க காரணம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தை பிரகாரமாக நமக்குள்ளே இது நடக்க ஆரம்பிக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க இந்த வார்த்தையை, இது கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஒரு சிங்காசனத்தை பார்க்க முடிகிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருத்தர் வீற்று கொண்டு இருக்கிறார். அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற இடத்துல ஜீவ விருட்சங்கள் இருக்கிறது. ஒரு பொழுதும் பலன் கொடுக்க முடியாத ஒரு இடம் நமக்கு இல்லவே இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நகரத்து வீதிகள் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சங்கள் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். எப்படி பாருங்க, எப்பொழுதும் ஆரோக்கியம், கனி, நிரம்பி வழிகிற பொருளாதாரம் எப்பொழுதும் கட்ட வைக்கக்கூடிய ஒன்று ஜீவ தண்ணீர்லேருந்து, அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிற ஜீவ தண்ணீரில் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் தேவனுடையதாக இருக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது, தேவனோடு இருக்கும்போது இவை அனைத்தும் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிறது. அவுட் ஆஃப் எ பெல்லி சொல்லப்படுகிறது, உன்னுடைய ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியில் வரும் என்று இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒன்று தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு துதிக்கிறவங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வரும் என்று சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்தேவனிடத்தில் அதுதான் சொல்லுகிறார். உன்னிடத்தில் பேசுகிற இன்னார் அறிந்திருப்பாய் என்றால் அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். இதுதான் சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை உடையவராக இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற தேவனை ஆராதிக்கிற, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிற ஒவ்வொருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். அவருடைய ஜீவ தண்ணீர் இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. ஒரு பொழுதும் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கட்டவிழ்க்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கிறது. நாம் ஆராதிக்கும் போது மட்டும்தான் இது வெளிப்படுகிறது. நாம் துதிக்கும் போது மட்டும்தான் இது வெளிப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது மட்டும்தான் இது வெளிப்படுகிறது. ஜெபம் என்றால் தேவனோடு கைகோர்த்து நடந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சம்பாஷணை தேவைகளை மட்டும் கேட்கிறதல்ல ஜெபம் என்பது. ஜெபம் என்பது தேவனோடு கைகோர்த்து நடந்து அவரோடத்துல சம்பாஷிக்கிற ஒன்றுதான். சம்பாஷணைக்கு பேர் தான் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடுகளை கவனிக்கும் போது மோசே தேவனை நோக்கி ஜெபித்தான் என்றபொழுது தேவனோடு சம்பாஷித்து கொண்டிருந்தான். மலைக்கு மேலே சென்று மலையில தேவனோடவே அவன் 40 நாள் இரவும் பகலும் சம்பாஷித்து கொண்டிருந்தானாம். என்ன சம்பாஷணை இருந்திருக்கும்? அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, அவங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அலசி ஆராய்ச்சி கவனிச்சாங்க. எல்லாவற்றையும் கேட்க பதில் கொடுக்கிறவராக தேவன் இருந்தார். எல்லாமே கேட்கக்கூடியதாகவும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக மோசேவுக்கு இருந்தபடினால 5 ஆகமங்களை எழுத காரணமாக இருந்துச்சு. வாஸ்து பார்க்கும்போது தெரிகிறது, மோசே தேவனோடு அவ்வளோ நெருங்கி நடக்க காரணமே தேவனோடு இருந்த அந்த மலையின் மீது இருந்த அந்த அனுபவங்கள் மட்டுமே என்று பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதுக்கு பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் ஒளியாக இருக்கிறார், அவர் தான் விளக்காக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். இந்த வாழ்க்கை தான் தேவனோடு நடக்கிறவங்களுக்கு, தேவனோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு பரிசு. இந்த சூப்பர்நேச்சுரல் திங்ஸை தான் நம்ம கவனிக்கும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளை நம்ம அழைத்திருக்க காரணமே எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் பிசாசு தந்திரங்களாம் விலகின பிறகு தேவனுடைய பிரசன்னம் மீது வந்து நிற்க போது பிரசன்னத்தில் கவனிக்க வேண்டியது அற்புதமான புதிய தொடக்கமாகிய ஏதேனின் வாழ்க்கை.
எல்லாமே இங்கே செழிப்பாக இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். வருஷம் முழுவதும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. ஜீவ தண்ணீர் அங்கே இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் வருகிற இடத்துல எல்லா விதமான செழிப்பை தரக்கூடிய எல்லா மரங்களும் ஜீவ விருட்சங்களும் அங்கே இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை நம் மீது அவரை ஏற்றுக்கொண்டதுனால உண்டாயிருக்கிறது. நாம் சாதாரண ஒரு மனுஷங்களே கிடையாது. நமக்கு இனி இந்த பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. எப்பொழுது நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தான் தேவன் நமக்கு கட்டவிழ்த்திருக்கிறார். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் புதிய ஒரு வானத்தையும் புதிய ஒரு பூமியும் நான் உனக்காக உண்டு பண்ண போகிறேன், இது வரும்போது இப்படியெல்லாம் இருக்க போகிறதுன்னு சொல்லி அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இதை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசித்து பார்க்கும்போது அவர் ஒரு சிங்காசனத்தை காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவானுக்கு ஒரு சிங்காசனத்தை காட்டுகிறார். அந்த சிங்காசனத்தில் ஒருத்தர் வீற்றிருக்கிறார். அவர் பார்வைக்கு எப்படியெல்லாம் இருக்கிற என்று 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அங்கே சிங்காசன நடுவிலே வீற்றிருக்கிறவருடைய வலது பாரத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி படித்து இது முடிந்து விட்டதுன்னு சொல்லுகிறார். இது எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது, என் ஜனங்களுக்காக நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட உன்னதமான ஒன்றுதான் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதை உற்று பார்க்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா அவரை தேவன் தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். அங்கே சேருபீன்கள் ஒரு அக்னி துண்டை எடுத்து இவர் நாவில வைக்கும்போது இவர் நாவு பரிசுத்தமாகிறபடினால் இவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லும்போது இதோ நான் இருக்கிற என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து செய்கிற ஊழியத்தை பார்க்கும்போது அவரும் இந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டுதான் பூமிக்கு வந்ததாக இங்கே ஒரு தீர்க்கதரிசனமாக ஒரு வசனத்தை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. எப்படி இருக்கு பாருங்க. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒரு நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டு பண்ணிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. மிகுந்த மச்சங்கள் அங்கு இருக்கிறது, ஜீவ விருட்சங்கள் அங்கு இருக்கிறது. ஒரு அளவு தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டி போகும்போது மூழ்கடிக்கிற அந்த ஆழத்துக்குள்ளே போகும்போது மிகுந்த மச்சங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஜீவ தண்ணீருடைய செயல்களை பார்க்க முடிகிறது எசேக்கியேல் புத்தகத்தில். இதையெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது நமக்கு ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பது ஒரு அனுபவம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்தவனானேன் என்பது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ வாழ்க்கை, ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை, ஜீவ தண்ணீரின் வாழ்க்கை, தேவனுடைய மகிமையின் மேகத்துடைய வாழ்க்கை, தேவனுடைய வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை வாழும்படியாக நம் பூமிக்கு வந்திருக்கிறவர்கள். அதனால தான் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது, உதிக்கிற உன் ஒளியினத்தில் ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க. நீ சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியாது. இதற்கு முன்பதாக நீ இருளாக இருந்தாய், இப்போது அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய சந்ததி என்று சொல்லுகிறார். நம் சாதாரண ஒரு ஆட்களே கிடையாது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம், வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தை குறித்து சாட்சி சொல்லும்படியாக வெளிச்சத்தின் வாழ்க்கையை விவரித்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கர்த்தருடைய புத்திரராக நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஊழியம் தான் நம்ம மீது கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மை பார்த்த உடனே பிசாசு அலறத் தொடங்கும், வியாதிகள் விலகி ஓடத் தொடங்கும். நாம் போய் நிற்கிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட அதிசயங்களை உடைய ஒரு அற்புதமான வாழ்க்கை, ரட்சிப்பினுடைய வாழ்க்கை. இங்கே தாவீது சொல்லும்போது நீர் என் பலனாய் இருக்கிறீர், என் ரட்சிப்பாய் இருக்கிறீர், என் ரட்சகராய் இருக்கிறீர், என் கண்மலையா இருக்கிறீர், என் கோட்டையா இருக்கிறீர், என் தேவனாக இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது இவை அனைத்தும் அவர் அனுபவித்தது அவர் சொல்லுகிறார். இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவமாய் மாறி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தை கொடுக்கும்படியாக நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்ல முடியும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று. இப்பேற்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒன்றை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரண ஆட்களே கிடையாது. இன்று தேவனை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பாத்திரங்களாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை வெளிப்படுத்தலாமா? நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது, நாம் ஜெபிக்கும் போது வியாதிகள் விலகிறது, நாம் ஜெபிக்கும் போது பிசாசு அலறி அவர்களை விட்டு விலகி ஓடுகிறதையும் கட்டுகள் அறுபடுவதையும் அனைவருடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட ஒன்று நமக்கு தேவன் சாதாரணமாக கொடுத்திருக்கிறார், தெளிவான முறையில் கொடுத்திருக்கிறார். நாம் சாதாரண ஒருவரே அல்ல. கர்த்தருடைய வல்லமை நம்ம மீது வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய செயலை செய்யும்படியாக நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறத கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது நடந்துச்சு. எல்லாமே வனாந்திரமான ஒரு பகுதியாக இருக்கிற அந்த இடங்களில் இயேசு கிறிஸ்து இறங்கி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வறுமையும் விலகக்கூடிய, எல்லா பிசாசுடைய தந்திரங்களை உடைக்கக்கூடிய, எங்கே பிசாசால பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை அவர் மூலியமாய் தேவன்
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்படுகிறது அங்கதான் பார்க்க முடிகிறது. இங்க ஏசாயா புத்தகத்துல 35 ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செருடன் செவிகள் திறக்கொண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் காடு வழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 சொல்லப்பட்டிருக்குது. இவை அனைத்தும் வாசித்து பார்க்கும்பொழுது மார்க்கில் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேற தொடங்கிவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மீது வந்த உடனே அவர் கரையேறினுடைய யோர்தானிலிருந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினுடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்குகிறார். பிறகு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்று சொல்லி முடிந்த பின்பு பிசாசு அவரை பார்த்து அலறி ஓடத் தொடங்கினது. அந்நாள் முதற்கொண்டு குருடருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, முடவர்கள் சரியாக ஆரம்பித்தார்கள், அநேக வியாதியசல் சரியானார்கள், ஈவன் மரித்தவர்கள் கூட உயிரோடு எழும்பி வந்தார்கள். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா நடக்கிறது. இதைதான் நடக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து நான் சென்று என்னுடைய தேற்றமாலை உங்களுக்குள்ள அனுப்புவேன்னு சொல்லி நமக்குள்ளே அந்த ஆவியான் வந்திருக்கிறார். இதே செயலை இயேசு கிறிஸ்து என்ன செயல் செய்தாரோ அனைத்து செயலையும் இன்று நாம் செய்யும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து தேவனை இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இன் கிரைஸ்ட் கூட எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே இவை செய்கிற ஒன்று, இவை நடப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற அனுபவிக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரப்போகிறது. அநேக பற்றாக்குறையை மாற்றப் போகிறது. தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறது. வியாதியினுடைய கொடுமை அது எந்த வகையில் இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி போக போகிறது. தெய்வ தூதரில் இறங்கி வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள தெய்வ தூதரில் பணிகள் உண்டாக முடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிசாசுகள் அலறி ஓடக்கூடிய கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி கிரியை செய்யும்படியாக, கர்த்தருடைய மகிமையின் ஊழியம் வெளிப்படும்படியாக, தி க்ளோரி மினிஸ்ட்ரி க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆவதாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லம் இறங்கி வருவதாக, பதில் தருவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை உண்டாவதாக, வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற வாழ்க்கை உண்டாவதாக. பிசாசால செயல்படவே முடியாது. ஏனென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். இந்த அற்புதத்தினால், அதிசயத்தினால், அடையாளத்தினால் உங்கள் குடும்பத்தை மாற்றப் போகிறார். எல்லா பொருளாதார தேவை ஒன்று சந்திக்கப்பட போகிறது. நெடுநாளாய் காத்திருந்து இளைத்து போயிருக்கிற இருதயங்களை இளைப்பார பண்ணத்தக்கதான இளைப்பாறலாகிய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி செயல்பட போகிறது. உங்களை நோக்கி கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய வல்லம் இறங்கி வரப்போகிறது. அற்புதங்கள் நடக்க இருக்கிறது. வாழ்க்கையில் இப்பொழுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுதே உங்களுக்கு முன்பதாக சென்று சகல கோணலை செவ்வையாக்குற கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டு வரும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு கோரேசன் ஆவி எழும்ப பண்ணும்போது கர்த்தருடைய கரம் முன்பதாக சென்று கோணலை செவ்வையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து போட்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேளைக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய மகிமை இறங்கி வருவதாக, நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, நம்முடைய அதிசயம் இறங்கி வருவதாக, நம்முடைய அற்புதங்கள் இப்பொழுது இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு வல்லமையின் கரம் இறங்கி வந்து சகல கோணலை செவ்வையாக்குவதாக. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார லோகாதிபதியினுடைய எல்லா பிளான்ஸும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேன்சல் ஆவதாக. எல்லா விதமான கடன்கள் கேன்சல் ஆவதாக. எல்லா கேன்சர் செயலுடைய எல்லா செயல்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுதே கேன்சல் ஆவதாக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அடையாளத்தை அப்பா இந்த குடும்பத்தில் இப்பொழுதே நிகழ்த்துவீராக ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவ தூதருடைய பணி உண்டாவதாக. அப்பா, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இப்பொழுது உண்டாவதாக, ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. நெடுநாளை காத்துக்கொண்டு அப்பா எதிர்பார்ப்போடு இருக்கிற இவர்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய விலையேறப்பட்ட மகிமை வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. அற்புதமான ஆழமான தேவன் வைத்திருக்கிற ஆழமான வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்டோம். பல அற்புதங்கள், அதிசயங்கள் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கேட்டேன் பாருங்க.
இனி சூரியன் பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் இரவிலே வெளிச்சமாய் இராமல் அவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பாராம். எழும்பி பிரகாசி, உன் மீது ஒளி வந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாய் வந்ததினால் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு, பிரைட்னஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு பிரபுக்களும் ராஜாக்களும் நம்மிடத்துல தேடி வருவார்களாம். ஏனென்றால் அவர் நமக்குள்ளாய் வெளிச்சமாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். அந்த வெளிச்சத்தை தேடி பல ஜாதிகள் நம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள். அவர் வார்த்தை எப்போதும் வீணாய் போகிறதே இல்லை. இன்றைக்கு அப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் பார்த்தோம், அந்த வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம். இந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை கேட்டு இந்த வெளிச்சம் செய்கின்ற பல சாட்சிகளை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறாங்க. பல ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. பலருடைய வாழ்க்கை முற்றுமாய் மாற்றப்பட்டது என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தையானது இரு கருக்குள்ள பட்டயமாய் இறங்கி நம்முடைய திசுக்களில், நம்முடைய ஒவ்வொரு அணுக்களில், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளில் அவருடைய பிரகாசம் இறங்கி எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி அமைக்கிறது. இந்த வெளிச்சத்தில் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வெளிச்சத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வெளிச்சம் தான் நம்ம குடும்பத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது. தேவன் பல அற்புதங்கள், அதிசயங்கள் நமக்காய் வைத்திருக்கிறார். அதை நம்ம பலர் சாட்சியாய் சொல்வதையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பிரதட்சணமாய் பார்க்க போகிற நாட்கள் இது. இதில் எந்த சந்தேகமும், இதில் எந்த ஐயமும் வேண்டாம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். இது எனக்கான வார்த்தைகள், இது என் குடும்பத்திற்கான வார்த்தைகள், இது என்னுடைய சந்ததிக்கான வார்த்தைகள். அதை மட்டும் நாம் உறுதிப்படுத்தினால், தேவனிடத்தில் இதை மட்டும் நாம் இல்லைப்பா இது எனக்கான வார்த்தைகள் என்று நாம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையை அவர் முற்றுமாய் மாற்றி அமைக்கிறார். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமையை கொண்டிருக்கிறது. எங்களுடைய சபை ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் என்ற பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். வெள்ளிக்கிழமையில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகள் அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.